உதாரணத்துக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆண்டுக்கு 100 நாள் நடத்தும்னு சொன்னார். இந்த 4 வருஷத்துக்கு 400 நாள் நடத்திருக்காங்க. ஆனால் நடத்தது 113 நாள் தான் நடத்திருக்காங்க. ஆக 113 நாட்கள் தான் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்திருக்குது. இன்றைக்கு கூட 2 நாளில் கூட்டத்தை முடிச்சுட்டாங்க. எப்பவுமே 4 நாட்கள் 5 நாட்கள் இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நடக்கும். ஆனால் 2 நாட்களில் முடிச்சுட்டாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏராளமான பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் அனைத்து கட்சி தலைவர்களும் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதியில் இருக்கின்ற பிரச்சனையை அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வருவது நடைமுறை. ஆனால் இந்த அரசு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை 2 நாளில் முடிச்சுட்டாங்க. மக்களுடைய பிரச்சனை கூட பேச முடியல. பிரதான எதிர்கட்சிக்கு ஒரு 10 நிமிடம் கொடுக்குறாங்க. பல துறைகள் இருக்குது, பல துறையில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றது. இப்படி ஏராளமான பிரச்சனைகளை 10 நிமிடத்தில் அரசுடைய கவனத்துக்கு எப்படி கொண்டு வர முடியும்? இந்த அரசு அமைந்த பிறகு இன்றைக்கு நாடாளுமன்ற சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுமையாக நடைபெறுவதே கிடையாது. மக்களுடைய பிரச்சனையும் பிரதான எதிர்கட்சி பேசுவதற்கு வாய்ப்பு முழுமையாக கொடுப்பதில்லை.